உங்ககிட்ட ஒரு தொகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 5 வருஷத்துல மும்மடங்காகுது. அப்போ அதோட தனி வட்டி விகிதம் என்னவா இருக்கும்னு உங்களால சட்டுன்னு சொல்ல முடியுமா? வாங்க, இதை எப்படி ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடனே பதில் மனசுல வருதா? பரவாயில்ல. இதுக்கு ஒரு செம்ம ஷார்ட்கட் இருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கணக்கு ரொம்ப சுலபமா போடுறதுக்கு ஒரு வழி இருக்கு. முதல் ஸ்டெப் என்னன்னா, நாமளே கணக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு நம்பரை அசலா எடுத்துக்க போறோம். சரி, நாம 100 நம்மளோட அசலா எடுத்துக்கலாம். ஏன் 100ன்னு கேக்குறீங்களா? ஏன்னா சதவீத கணக்குகளுக்கு 100ங்கிறது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி. கணக்கெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டுறலாம். நம்ம கணக்குல என்ன சொல்லிருக்காங்க? அசல் மும்மடங்காகுதுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ நாம எடுத்துக்கிட்ட அந்த 100 ரூபாய் 5 வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்கும்? 300 ரூபாயா மாறியிருக்கும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ நமக்கு வட்டி மட்டும் எவ்ளோ கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாமா? நம்மளோட மொத்த தொகை 300ல இருந்து நம்ம அசலான 100 கழிச்சுட்டா போதும். நமக்கு 200 கிடைக்கும். இதுதான் நமக்கு அந்த 5 வருஷத்துல கிடைச்ச மொத்த வட்டி. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். இந்த 200 ரூபாய் வட்டி இருக்கு இல்லையா? இது நமக்கு ஒரே வருஷத்துல கிடைக்கல. மொத்தம் 5 வருஷத்துல கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கும்? ரொம்ப சிம்பிள். மொத்த வட்டியான 200 அந்த 5 வருஷத்தால வகுத்தோம்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி 40 ரூபாய்னு கிடைச்சிடும். இப்போதான் நம்ம ஷார்ட்கட்டோட அசல் மேஜிக்கே வருது. நம்ம அசல் 100 ரூபாய் சரிதானே? அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 40 ரூபாய் வட்டி கிடைக்குது. அப்போ 100க்கு 40னா வட்டி விகிதம் என்னவா இருக்கும்? அதேதான். சரியான பதில் வட்டி விகிதம் 40%. பாத்தீங்களா? பதில் எவ்ளோ சிம்பிளா வந்துருச்சுன்னு. ஆண்டுக்கான தனி வட்டி விகிதம் 40%. அவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்டிடியூட் ஷார்ட்கட்ஸ் கத்துக்கணுமா? அப்ப மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இந்த தனி வட்டி கணக்குகளோட அடிப்படையை இன்னும் தெளிவா ஆழமா புரிஞ்சுக்கணுமா? அப்போ எங்களுடைய முழு வீடியோவையும் பாருங்க.